பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு உங்கள் மூலமாக தமிழக மக்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றையிலிருந்து துவங்கி 15 நாட்கள் சேவா ஃபார்ட்நைட், 15 நாட்கள் சேவைகள் திட்டங்கள் பல பாரதிய ஜனதா கட்சியால் நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது இன்னிலிருந்து ஆரம்பித்து அக்டோபர் 2 வரை, இடையில் செப்டம்பர் 25 அன்று பாரதிய ஜனசங்கத்தினுடைய முதல் பொதுச் செயலாளராக இருந்து இந்த உலகத்திற்கே தி தேர்ட் வே, அதாவது ஒன்று கேபிட்டலிசம், அது இல்லை கேபிட்டலிசம் அழிஞ்சு போனால் கம்யூனிசம், இது 2 தவிர வேறு ஆல்டர்னேட் இல்லை என்று கருதிய காலகட்டத்தில் இன்டகரல் ஹியூமனிசம் என்கின்ற சித்தாந்தத்தை தந்த திரு பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுடைய பிறந்த தினம் செப்டம்பர் 25. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி. ஆக இந்த 15 நாட்களும் சேவா ஃபார்ட்நைட் என்று நாடு முழுவதும் சேவை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி கூட திருச்சியில் இதுவரை 25க்கும் மேற்பட்டவர்கள் இரத்த தானம் வழங்கியிருக்கிறார்கள். மேலும் பலர் ரத்தம் தருவதற்கு காத்திருக்கிறார்கள். நான் இப்போ தான் பட்டுக்கோட்டையிலிருந்து வந்து கொண்டிருக்கேன். பேராவூரணி ஆகிய இடங்களில் மரம் நடும் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாதிரியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. வருகின்ற 22ஆம் தேதி இந்தியாவினுடைய வெறும் ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் மாற்றம்ங்கிறது இல்லை, இந்த ஜிஎஸ்டி 2 என்பது ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்தை கொண்டு வருகின்ற திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது பற்றி பலரும் பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் இதை அப்போஸ் பண்ணிட முடியாது. ஏனென்றால் இந்த ஆண்டு நிதியாண்டு 25-26 மத்திய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்ற பொருளாதார ரீதியான 2வது சீரமைப்பு. ஏனென்றால் 2014 ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிடமிருந்து, அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் அண்ட் பி சிதம்பரம் கம்பைன் அவர்களிடமிருந்து பொருளாதாரத்தை பாரதிய ஜனதா கட்சி நிர்வாக பொறுப்பிற்கு வந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்தியா நொறுங்கும் 5 பொருளாதாரத்தில் ஒன்றாக இருந்தது, தி ஃப்ராஜைல் 5. ஆனால் இன்றைக்கு உலகத்திலேயே 4வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா வளர்ந்திருக்கிறது. அதோடு மட்டும் இல்லை, 3வது இடத்துக்கு வெகு விரைவிலே நாம் வர முடியும். காரணம், தி கேப் இஸ் வெரி லெஸ். இந்தியா 4.17 ட்ரில்லியன் எக்கானமி, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜெர்மனி 4.67 ட்ரில்லியன் எக்கானமி. அதனால் 27க்குள் 3வது பெரிய பொருளாதாரமாக நாம் வருவோம். ஆகவே அந்த
வளர்ச்சிகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த நிதியாண்டில் பிப்ரவரி 1 போடப்பட்ட பட்ஜெட்டில் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒருத்தருக்கு வரி இல்லை என்று கொண்டு வரப்பட்டது. இட் வாஸ் ஜஸ்ட் 3 lakhs in 2014. அது பிப்ரவரி மாத பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு ஒரு சில மாதங்களுக்குள் இந்த GST 2, ஏன்னா ஆரம்பத்திலே எல்லாரும் ஒரு வரின்னு சொன்னாங்க, ஆனால் பல ரேட் இருக்குன்னு. விஷயம் தெரிஞ்சவங்க கூட அந்த மாதிரி சொல்கிறது பழகி போயிடுது. ஆனால் 32 வரிகள் ஒரே பொருளுக்கு ஒரே காலகட்டத்தில் 4 வரியாவது இருந்தது குறைஞ்சி. தமிழ்நாடு விற்பனை வரி, மத்திய விற்பனை வரி, மதிப்பு கூட்டு வரி, கலால் வரி, இந்த 4ம் ஏக காலத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் விதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 32 விதமான வரிகளை ஒருங்கிணைத்து என்ட்ரி டேக்ஸ், ஆக்ட்ராய், சேஸ், இந்த மாதிரியா பல்வேறு வரிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே வரியாக 2017 ஜூலை 1 என்று GST முதல்ல கொண்டு வரப்பட்டது. இப்போது அதில் ரியலி போல்டு ஸ்டெப். காரணம் என்ன? அதிகபட்ச வரியாக 4 ஸ்லாபில் 5, 12, 18, 28ன்னு இருந்த சூழ்நிலையில் இப்போ 2 ஸ்லாப் தான். 5%, 18%. இந்த 12% இருந்த 99% பொருட்கள் கிளாஸஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒன்று 5 ஆக்கப்பட்டது, இல்லை 0. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஒரு பெரிய கோரிக்கையாக இருந்தது இன்சூரன்ஸ். அது எந்த விதமான இன்சூரன்ஸாகவும் இருக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸா, கேட்டில் இன்சூரன்ஸா, அல்லது பொருட்களுக்கான இன்சூரன்ஸா, அந்த மாதிரி எந்த இன்சூரன்ஸாக இருந்தாலும் 18லேருந்து 28% வரைக்கும் அதுக்கு GST இருந்தது. இப்போது முழுசாக இன்சூரன்ஸை சைஃபருக்கு கொண்டு வந்துட்டோம், 0%. அதே மாதிரி கேன்சர் போன்ற க்ரானிக் டிசீஸ், அதற்கு உபயோகப்படுத்துகின்ற மருந்துகள் பூரா 0% ஸ்லாபுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வரி வருவாய் இழப்பு இருக்க தான் செய்யும். காரணம் 18% இருந்த எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸும் 28% இருந்ததெல்லாம் 18க்கு வந்திருக்கு. அப்போ அவுட்ரைட் 10% குறையுது. அதில் மற்றதெல்லாமும் 12 இருந்ததெல்லாம் எய்தர் 5 or 0%. ஆகவே இதில் வரி வருவாய் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்தியா வெறும் ஏற்றுமதி செய்கின்ற அல்லது உற்பத்தி செய்கின்ற நாடு மாத்திரம் அல்ல, 140 கோடி கன்சியூமர்ஸ் இருக்கிற பெரிய மார்க்கெட் இந்தியா. அதனால் முன்னையெல்லாம் பொருளாதார நிபுணர்கள் எய்தர் எக்ஸ்போர்ட் ஆர் பெரிஷ், ஏற்றுமதி செய்யலைன்னா வீணாக போயிடுவேன் அப்படின்னு பேசிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் இப்போது இன்டர்னல் கன்சம்ஷனை அதிகரிக்க செய்யணும். அதிலும் கடந்த 4 ஆண்டுகளுக்குள் கொரோனா காலகட்டமாக இருந்தாலும் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மேலே கொண்டு வரப்பட்டு இருக்கிறார்கள். அதனால் இன்டர்னல் கன்சம்ஷன் அதிகமாகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? பிப்ரவரி 1 வரியை, டைரக்ட் டாக்ஸஸுக்கான வரியை குறைச்சி நுகர்வோர் கையில் அதிக பணம் இருக்கணும் அப்படிங்கிற நடவடிக்கை எடுத்தோம். இப்போது நாம் 10%, 13% எல்லாம் 18% GST இருந்தது 5%க்கு வந்திருக்கு, சில இது 0%க்கு வந்திருக்கு. அப்போ மக்கள் கையில் அதிக பணமானது இருக்கும். அதனால் என்ன ஆகும்? இந்த விலை குறைச்சல்ங்கிறது கன்சம்ஷனை அதிகரிக்கும், நுகர்வு அதிகரிக்கும்.
அப்போது கன்சம்ஷன் கூடும் பொழுது, டேர்ன் ஓவர் கூடும் பொழுது டேக்ஸும் கூடும். அதனால் அந்த எதிர்பார்ப்பில் நாம் இந்த ஜிஎஸ்டி 2ங்கிற ஒரு தேவையான ஏழை நடுத்தர மக்கள் அவர்களுக்கு கையில் செலவு செய்ய பணம் இருக்கணும்னு பண்ணிடுவோம். நீங்கள் இதில் பார்த்தா எங்கள் கண்ணூர் திரு சிதம்பரம் அவர்கள் இதையே இப்போ பண்ணுறீங்க, பண்ணதை வரவேற்கிறோம், முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டாமா அப்படின்னு. நீங்கள் 2006 திரு பிரணாப் குமார் முகர்ஜி அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும் பொழுது 2006 பட்ஜெட்லேயே சொல்கிறாரு, நாங்கள் 2007 ஜிஎஸ்டி கொண்டு வருவோம். ஆனால் கொண்டு வரல. 2017 நம்ம தான் கொண்டு வந்தோம். ஏன் கொண்டு வரல? அப்போது எல்லா மாநில அரசுகளும், காங்கிரஸ், பிஜேபி, ஆம் ஆத்மி, கம்யூனிஸ்ட், திரிணாமுல், எல்லா மாநில அரசுகளும் ஒரு கண்டிஷன் வச்சாங்க. நாங்கள் ஜிஎஸ்டி ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் 5 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு ஏற்படுகின்ற வருவாய் இழப்பை மத்திய அரசு ஈடு செய்யணும். அப்போ என்ன ஒன்று புரியுது நமக்கு, ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தா மாநிலங்களுக்கான வருவாய் குறையலாம். அது எல்லா கட்சிகளும் எதிர்பார்த்தது, எதிர்நோக்கியது. பிஜேபி ஒப்புக்கொண்டது. அண்மைய பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் ஒப்புக்கொண்டது மட்டுமில்லை, 5 ஆண்டுகளுக்கு நாம் ஈடு செஞ்சுருக்கோம். அப்போது மொத்த ஜிஎஸ்டி குறையலாம். அதையே மத்திய அரசு ஈடு செய்யணுங்கிற கண்டிஷனையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு இருக்குன்னு சொன்னால் அப்போ எப்படி ஸ்லாபை இன்னும் குறைக்க முடியும்? ஸோ ஒரு இர்ரேஷனல் ஆர்குமெண்ட். அது திரு சிதம்பரம் மாதிரி ஆட்களே அப்படி ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறது அரசியல் தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவார், ஸ்டாலினோட கூட்டணி வச்சுருக்கார். அதனால் ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன நிலைமை மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளால் வந்திருக்குன்னா, 2017 ஜூன் 30 ஒரு ஆண்டுக்கான மறைமுக வரி வசூல், இன்டைரக்ட் டாக்ஸஸ் 7,17,000 கோடி ரூபாயாக இருந்தது. அது இப்போது ஆண்டுக்கு 22,11,000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. அதனால தான் இந்த போல்டு ஸ்டெப்பு நாம் எடுத்திருக்கிறது. காரணம் என்ன? இப்போ ஆவரேஜ் ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் கோடி வரைக்கும் மறைமுக வரி வசூல் இருக்கிறதுனால இதை நம்ம கன்சியூமர்ஸ் கையில் இன்னும் அதிக பணம் இருக்கிற மாதிரி செஞ்சால், இப்போ உதாரணமாக சிமெண்ட்டு, கட்டுமான பொருட்கள், அதுக்கெல்லாம் 28% இருந்தது. அது இப்போ 18 ஆகும்பொழுது என்ன ஆகும்? சிமெண்ட் உற்பத்தி கூடும். அப்போ சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் வேலைவாய்ப்பு கூடும். ஆகவே இதே மாதிரி ஒவ்வொன்றும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிமெண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பொருட்களும் உற்பத்தி கூடும்னு சொன்னால் அங்கே வேலைவாய்ப்பு கூடும். ஆகவே நாட்டில் பெரிய அளவில் ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலைவாய்ப்பை அதிகரிக்கிறதுக்காகவும் நாம் இந்த ஸ்டெப் எடுத்திருக்கோம். அதில் எனக்கு உங்கள் மூலமாக ஒரு கோரிக்கை இருக்குது. வர்த்தக மக்களிடம், மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், இந்த வரி குறைப்பால் ஏற்படுகின்ற பலனை 100% நுகர்வோருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா 2017 அந்த மாதிரி நடக்கலைன்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஏன்னா அப்போ கொஞ்சம் பண்ணுறது சுலபமாக இருந்தது அந்த மாதிரி தவறு செய்வது. காரணம் என்ன? பொருளோட விலை போடும்பொழுது இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸஸ் அப்படின்னு போட்டுடுவாங்க. அப்போது வரி எவ்வளவுன்னு பிரித்து காட்டலை பில்லில். ஆனால் இப்போ ஏற்கனவே 5%, 12%, 18%, 28% காட்டுறோம். காட்டையில் நாளைக்கு கன்சியூமர்ஸும் மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரியான அணுகுமுறை, மனோநிலை வேணும். நாம் பில்லை பார்க்கணும். எந்தெந்த பொருட்களுக்கு இப்போ
டேக்ஸு நில் ஆக்கியிருக்கு. ஏன்னா 353 கேட்டகரிஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதுக்கு ஒன்று நில் டேக்ஸ் ரிஜிமுக்கு கொண்டு வந்திருக்கோம், இல்லை 12.5 அந்த மாதிரி குறைச்சிருக்கோம். அதனால் ட்ரேடர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் இந்த டேக்ஸ் பெனிஃபிட்டை கன்சியூமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கன்சியூமர்ஸும் பில்லை பார்க்கணும், நமக்கு அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருக்கின்ற வரி குறைப்பு இது நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு. அதுக்கு இன்னும் 5 நாளில் உங்களோட ரோல் ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இதையும் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகணுன்னு கேட்டுக்கிறேன். நான் சொல்கிறதுக்கு இது இருக்குது, நீங்கள் எதுவும் கேட்கறதுனா கேட்கலாம். பிரச்சனை தெரிஞ்சது தான். ஆப்போசிட் செங்கோட்டைகள் அந்த மாதிரி எதிர்த்தரப்பு இனிமேல் அமித்ஷா சந்திக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. அது இந்த இவர் சொல்கிறார் தகவல், அவர் சொல்கிறார் தகவல் அப்படிங்கிற ஹேஷியங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் 2 நாள் முன்னாடி கூட முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் தெளிவாக சொன்னார், பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே எங்கள் கூட இருந்திருக்கு, அதுவும் டியூரிங் தி டைம் ஆஃப் கிரைசிஸ் இருந்திருக்குன்னு. நேற்றைய தினம் இரவில் உள்துறை அமைச்சரை முன்னாள் முதலமைச்சர் அதிமுக அமைச்சர் சந்திச்சிருக்கார். என்றைக்குமே அவன் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும், அப்படிங்கிற விருப்பம் வேணும். அதனால் நேற்று அவர்கள் 2 பேரையும் எல்லா விஷயங்கள் குறித்தும் பேசியிருப்பார்கள் அப்படின்னு நாம் நம்பலாம். என்னென்ன விஷயங்கள் பேசினாங்க எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க வெளில சொன்னால் தான் அது தெரியும். ஆனால் சுமூகமாக நடந்திருக்கு. ஆகவே பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படும். பிஜேபி தான் எதுக்கு கட்சி உடைச்சதுக்கு காரணம். கட்சி உடையிறதுக்கு பிஜேபி காரணம் இல்லை. ஏன்னா நாம் அந்த மாதிரி வேலை செய்கிறது இல்லை. இப்போ திமுகவிலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளில போனார். யார் காரணம்? கருணாநிதி இவரை விலக்கினது காரணம். அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் அன்னியிலேருந்து பிரச்சனை இருக்குது. காங்கிரஸ் எத்தனை தரம் உடஞ்சிருக்கு. அதனால் கட்சியில் ஏற்படுகின்ற மனமாச்சரியங்களுக்கு, பிளவுகளுக்கு எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சி காரணம் இல்லை. அதிமுக நடக்கக்கூடிய கூட்டட்சி விவகாரம் அந்த இது கூட்டணியுடைய ஸ்திரத்தன்மையை பாதிக்கும். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6-7 மாதம் தான் இருக்குது. அப்புறமா கூட்டணியுடைய ஸ்திரத்தன்மையை பாதிக்கும். அது ஓட்டு நான் ஒரு தடவை உங்கள்கிட்டயே பேசியிருக்கேனான்னு ஞாபகம் இல்லை. ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டால் யார் யாரோடு இருக்கார் என்று மக்கள் சிந்திக்க மாட்டார்கள், அதை கேர் பண்ண மாட்டாங்க. இதற்கு மாற்றியது இன்னைக்கு ஒரு விஷயம் உறுதி, இந்த நார்கட்டிக் கவர்மெண்ட் ஷுட் கோ. ஸ்டாலின் தலைமையிலான போதை சர்க்கார், ஊழல் சர்க்கார், ஊழல் சர்க்கார் இதை தொலைச்சி தலைமுழுக மாட்டோமான்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக இருக்குது. அப்போது இதை மாற்ற வேண்டுமானால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தால் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைக்கும் மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இதுதான் can be a viable alternative to this narcotic Stalin government. அதனால் இதில் யார் இருக்காங்க யார் வெளில போகிறாங்கன்னு மக்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏன்னா 77 என்னாச்சு, திருமதி காந்தி தன்னுடைய சேருக்கு வந்த நெருக்கடியை நாட்டுக்கு நெருக்கடியாக அறிவித்தார். she was unseated by the court. அப்போ பார்லிமெண்ட்டை முடக்கி எதிர்கட்சி தலைவர்கள்லாம் ஜெயிலில் போட்டு அவங்க ஆக்டிவிட்டீஸை முடக்கி இந்த அரசாங்கம் பண்ணுறத பூராத்தையும் அன்றைக்கி காங்கிரஸ் பண்ணிச்சு, இந்த திமுகக்கே பண்ணிச்சு காங்கிரஸ். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், திருச்சி திருச்சியில் பிஜேபி பெருங்கோட்டை மாநாடுக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போய் தான் அனுமதி வாங்கினோம்.
இந்த சர்வாதிகார ஜனநாயக விரோத ஸ்டாலின் அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. இந்து முன்னணி மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கல. நீதிமன்றம் போய் தான் அனுமதி வாங்கினோம். அதனால் இருக்கிற ஜனநாயக விரோத தீய அரசாங்கம் தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறை மக்களை அழித்து கொண்டு இருக்கின்ற ஒரு பேரழிவு சக்தி ஸ்டாலின் கவர்மெண்ட். ஏன்னா 2021க்கு முன்னாடி மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் இந்தியாவில் பஞ்சாப், இன்றைக்கி தமிழ்நாடு. அடுத்த தலைமுறையை அழிச்சுட்டு இன்னமும் ஜாஃபர் சேட்டா அவர் 3000 கோடிக்கு மருந்து கடத்தினவர். அவர் ஏதோ சினிமா எடுத்திருக்கார், அதில் இந்த முதல் குடும்பம், திராவிட முதல் குடும்பம் அதில் பெனிஃபிட் ஆகிருக்கு அப்படிலாம் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. வாட் சார்ட் ஆஃப் அ கவர்மெண்ட் இஸ் திஸ்? போதை பணம் வந்ததில் வீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா சினிமா? இந்த மாதிரி ஒரு நான்சென்சிக்கல் கவர்மெண்ட், ஆன்டி பீப்புள் கவர்மெண்ட் வேறு இருக்கவே முடியாது. ஸ்டாலின் அரசாங்கம் தொடர்கின்ற ஒவ்வொரு நாளும் தமிழ் சமுதாயத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு கேடு, அழிவு. அதனால் இந்த அழிவு சர்க்காரை மக்கள் தூக்கி எறிவாங்க. அதனால் இதில் எத்தனை கட்சி உள்ளே இருக்குங்கிறத பற்றி கவலையே இல்லை. We will provide an alternate government which people would accept. யாருது எல்லாரோடும் ப்ளீஸ். செங்கோட்டையன் வந்து எல்லாருமே அதிமுக இருந்து விலகி போனவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தா பாருங்க, இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் அவரோட கருத்தை சொல்லியிருக்காருன்னா அதை டிஸ்பியூட் பண்ணலையே இப்போ. ஆனால் எத்தனை பேர் உள்ளே இருக்காங்க, எத்தனை கட்சிகள் சேர்ந்து ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது ஓட்டு போடுற மக்களுக்கு இப்போ பெரிய இஷ்யூ இல்லை. இஷ்யூவே என்ன? இந்த நார்கட்டிக் கவர்மெண்ட், இந்த அழிவு சக்தி, ஸ்டாலின் தலைமையிலான தமிழ் சமுதாயத்தை அடுத்த தலைமுறை அழிக்கின்ற தீய அரசு இதை தூக்கி எறியணும். எப்படி இந்திரா காந்தி அவர்கள் பிஎம்மாக இருக்கச்ச என்னவெல்லாம் இந்தியா முன்னேறுகிறது, திடீர்னு 20 அம்ச திட்டம், 10 அம்ச திட்டம் எல்லாம் பண்ணி கோர்ட்டை முடக்கி. உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன், அன்னைக்கு அட்டார்னி ஜெனரலாக இருந்தார் திரு நிராண்டே என்ன சொன்னார் எமர்ஜென்சி பொழுது? இந்திய மக்களுக்கு உயிர் வாழும் உரிமை இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஆட்சி இருந்த 75ல் இருந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் சர்க்கார் இருக்குது சார். இதை தூக்கேறிய மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்டிஏ. எத்தனை முனை வேணால் வரட்டும், என்ன பாருங்க. இட் இஸ் இம்மெட்டீரியல் சொல்லிட்டேன் நான். அதாவது என்டிஏக்குள்ள எத்தனை கட்சி இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல. இந்த நார்கட்டிக் கவர்மெண்ட், இந்த ஊழல் கவர்மெண்ட், இந்த ஊழல் கவர்மெண்ட் இட் ஷுட் பி ரிமூவ். அதனால அவங்க ஓகே சார், ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி டிடிவி எல்லாம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட தான் இருந்தாங்க. இப்போ அவங்களோட பார்வையெல்லாம் இப்போ டிவிக்கு நோக்கி போகுது. அந்த மாதிரி பின்னாடி என்ன சொல்கிறேன், 2006ல் என்னுடைய அருமை நண்பர் விஜயகாந்த் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்து வந்தார். எலெக்ஷன் ஃபஸ்ட்டு 2006 தான் நின்னர். மாற்றம் கொண்டு வர முடிஞ்சுதா? நாம் யோசிக்கணும். திடீர்னு இப்போ சினிமாலேருந்து வந்திருக்கார், அவர் ஏதோ பேசுகிறார் அப்படிங்கிறதுக்காக தாவேக்காவே ஆல்டர்னேட்டாக வர முடியாது. காரணம், அவர் பிஜேபியை பற்றி கள்ளக்குறிச்சியிலையும் சரி, அப்புறம் மதுரையில் அவர் முன்னாடி திருச்சி பாரதிய ஜனதா கொள்கை எதிரிங்கிறார். அவருக்கு உங்கள் கொள்கை என்ன சொல்லுங்கள்? இன்னி வர விஜய் அவர்கள் தாவேக்காவோட கொள்கை என்னென்ன சொல்லியிருக்காரா? பிஜேபி எதுக்கிறதுன்னா நான் சொல்கிறேன், பிஜேபி நேஷனலிஸ்ட் பார்ட்டி. அப்போ நீங்கள் தேச விரோத கட்சியா? நீங்கள் அவர் பொதுவாக சொல்கிறார், நாங்கள் பிஜேபி எதுக்கிறோம். இருங்க சத்து சொல்லிடுறேன். ஃப்ராஜைல் 5ஆக இருந்த தேசத்தை 4வது பெரிய பொருளாதாரமாக கொண்டு இருக்கோம். விஜய் நான் அதை எதுக்கிறேன், இந்தியா திருப்பியும் நொறுங்கிற பொருளாதாரமாக தான் இருக்கணும், அழிஞ்சு போகணும் உலக அளவில். அப்படி விஜய் சொல்வாரா?
அதனால் நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாமே அர்த்தமற்ற வெறும் பேச்சு, வெர்பல் டயரியா. சரியான வார்த்தை பயன்படுத்தினோம்னா அவருடைய பேச்சுக்கள் ஒன்லி வெர்பல் டயரியா. அதனால் அதை வச்சு கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த முறை தமிழ்நாட்டில் இந்த தீய அரசு, நார்காட்டிக் அரசு, ஊழல் அரசு, ஊழல் அரசு நீக்கப்பட வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதை நோக்கி நீங்கள் பார்த்தா இப்போ மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியில் வெறும் பூத்து கமிட்டி நிர்வாகிகளுக்கு மட்டும் வச்ச கூட்டமே பல்லாயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் கலந்துட்டது. இப்போது மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவருடைய கூட்டம், அந்த க்ரௌடு இட் இஸ் ஸ்வெல்லிங் டே பை டே. நீங்கள் பல மாவட்டங்களில் ஒரு இடத்துல கூட்டம் காட்டுறது, மாநாடு நடத்துறது, தட் இஸ் ஒன் திங். ஆனால் ஒரு மாவட்டத்தில் ஒரே நாளில் 3 சட்டமன்றம் 4 சட்டமன்றம் அதில் கூட்டம் அட்டன் பண்ணி அது எல்லாமே பெரிய அளவில் மக்கள் பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னா, டோன்ட் யூ சி எனி சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட் ஆஃப் தி பீப்புள்? அதனால் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் மாற்றம் வருது. அதனால் நாம் என்ன ஒன்றா இருந்தால் கண்ணுக்கு அழகு, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு ஐ கேன் ஒன்லி அப்பீல். ஆனால் தட் இஸ் இம்மெட்டீரியல் ஃபார் தி பீப்புள். நான் அரசியல் கட்சிகளுக்கே சொல்லலை, மக்களுக்கு அது தேவையில்லாது. அவங்களுக்கு தேவை இந்த திராவிடியன் ஸ்டாக் தீய சர்க்கார், அடுத்த தலைமுறையை போதையில் படுக்க வைக்கிற ஒரு சர்க்கார் தூக்கிறேன். அவ்வளோதான். கண்ணு கலக்குன்னு சொன்னீங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் வந்தவரை திருப்பி அனுப்ப போறீங்களா? இங்கே இதெல்லாம் மோட்டிவேட்டட் கொஸ்டின். ஐ டோன்ட் நோ டு விச் மீடியா யூ பிலாங் டு. ஐ கண்டெம் யுவர் ஸ்டேட்மெண்ட். ஆமாங்க, நீங்கள் பிஜேபியை பற்றி ஹவ் கேன் யூ மேக் சச் கமெண்ட்? நோ. நீங்கள் அந்த மாதிரி பேசியதே பத்திரிகா தர்மத்துக்கே விரோதமானது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஊடகங்கள் மத்தியில் ஒரு கருத்து ஒன்று, மாற்று கருத்தே வந்து விடக்கூடாது. இந்த திராவிடியன் ஸ்டாக் எதிராக கருத்தே வரக்கூடாது. இந்த நாடு ஒன்றுன்னே நினைக்கக்கூடாது. அப்படி சில பேர், நான் உங்களை சொல்ல, அப்படி சில பேர் நினைக்கிறாங்க. அதில் ஒன்றா நீங்கள் இருந்துட வேண்டாம்னு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாஜகவுடைய நடவடிக்கைகள் பற்றி நான் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. இப்போ இந்த நாணயத்தினுடைய மதிப்பு, இந்தியாவுடைய நாணயத்தோட மதிப்பு எப்போ உயரப்போகுது, எப்போ விலையெல்லாம் குறைய போகுது, இது மாதிரி ரொம்ப எளிய மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், அந்த எளிய மக்கள் ஓட்டு போட்டு தான் திருப்பி பிஜேபி வந்துன்னு இருக்கு. ஒன்று அதுக்கு சொல்லிட்டேன்னா, நீங்கள் 2014 டாலர் மதிப்பு என்ன இருந்தது, இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குது? 1947 ரூபாய் டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன இருந்தது? அந்த 70 ஆண்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? அதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா இப்போ ஏறி இருக்கிறது ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் அப்படி சொல்ல மாட்டேன். ஒன்று, ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். என்ன ஆகுது, டாலரே ஒரு கமாடிட்டி ஆகிடுது. இப்போது திடீர்னு ஒரு இன்ஸ்டெபிலிட்டி எக்கனாமிக்கலி அப்படின்னு நினச்சி எல்லோரும் டாலரை வாங்கி பதுக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்? டாலர் விலை கூடும், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கூடும். அந்த மாதிரி இன்றைக்கி டாலர் ஒரு கமாடிட்டியாக எல்லா நாடும் பயன்படுத்துறதுனால, இப்போது ரஷ்யாவிலேருந்து நாம் இது க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம். எதில் பே பண்ணுறோம்? ரூபாயில். இப்போது அந்த மாதிரியாக பல நாடுகள் முடிவு பண்ணால் என்ன ஆகும்? உங்களுக்கு இப்போ இருக்கிற க்ரைசிஸுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் ஃபார் தி ஃபேவர் ஆஃப் யுவர் இன்ஃபர்மேஷன், யூரோ கரன்சி ஃப்ளோட் பண்ணாங்க. யூரோ ஃப்ளோட்டு பண்ணப்போ அது டாலருக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக வரல. ஏன் வரல? அந்த ஐரோப்பிய நாடுகளுடைய மொத்த ஜனத்தொகை இன்சிக்னிஃபிகண்ட். ஆனால் இன்றைக்கி ஒன்றும் இல்லை. நம்ம பிரிக் தேசங்களுக்குள்ள உலக ஜனத்தொகையில் 50% இருக்குது சார். இந்தியாவும் சீனாவும் சேர்ந்தே 800க்கு 300. அதனால் பல சர்வதேச கணக்குகள், கணிப்புகள் இருக்குது. பொறுத்து இருந்துப்பான். இதுதான் கடைசி. அதில் என்னன்னா, சிராக் மாசான் லோக்ஜன சக்தி பார்ட்டி அவர் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேணும்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அதாவது திமுக கிட்ட காங்கிரஸ் கூட சீட்டு வேணும்னு கேட்குற மாதிரி திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு கூட சீட்டு விடுதலை சிறுத்தை கூட சீட்டு கூட கேட்க வேண்டாம், எங்களுக்கு பொது தொகுதி கொடுன்னு கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி பிசிகா. நான் சொல்கிற சிதம்பரம் எங்கள் ஊர் சிதம்பரம் இல்லை. அதனால் அந்த மாதிரி அந்த சார் இந்த 2 பார்லிமெண்ட் தவிர கொடுத்தாங்களா? 2 ரிசர்வ் சீட்டு தான் விழுப்புரம் சிதம்பரம். அதனால் ஹார்டு பார்கெயின் இருக்கும். அதுவும் எங்கே ஹார்டு பார்கெயின் இருக்கும்? ஜெயிக்க போகிற காம்பினேஷனுக்கு இருக்கும். ஆனால் சிராக் பாஸ்வான் அவர்கள் தொடர்ந்து மாண்புமிகு பிரதமர் மோடியினுடைய ஆதரவாளராக இருக்கார். அதனால் இது ஒரு இஷ்யூவாக இருக்காது. கோரிக்கை வைக்கக்கூடாதானே? கோரிக்கை வைக்கலாங்க, என்ன தப்பு? அதான் சொன்னேன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து ஈவன் காங்கிரஸில் ஒரு செக்ஷன் வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு பேசுகிறாங்களா இல்லையா? பேசுகிறாங்க, அதெல்லாம் இருக்கும். பட் தி டஸ்ட் வில் செட்டில் டவுன் when the talks begin. டிடிவி அரசு சார்பில் பாராட்டுகள் வச்சிருக்காங்க. நல்லது. இந்த பாரத ரத்னா விருது அதுல உதய இன்பநிதி பக்கத்துல வைகோ ஒரு சீட் இருக்கின்றார். நான் இதெல்லாம் பார்க்கல. ஏன்னா அந்த ஹோல் ப்ரோக்ராமே ஒரே ஒரு நல்ல அம்சம் என்ன, மாண்புமிகு இது மரியாதைக்குரிய இளையராஜா அவர்களுக்கு மற்றவங்களும் பாராட்டுறாங்க. நாம் ஏற்கனவே அவரை பாராட்டியிருக்கோம், ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருக்கோம், அதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் அது ஒன்று மட்டும்தான் வரவேற்கிறது. மற்றபடி யார் எங்கே உட்காந்தா, ஸ்டேஜில் யார் உட்காந்தா, இல்லை இந்த கலெக்டரே ஏந்து நின்று உதயநிதி இன்பநிதிக்கா பேண்டெல்லாம் தடவி விட்டு அதெல்லாம் படம் பார்த்தீங்கல்ல? ஆமாம். அதனால் அதெல்லாம் ஒரு இன்சிக்னிஃபிகன்ட் திங்ஸ். தேங்க்யூ. உள்துறை அமைச்சர் ஏன் ரகசியமாவே இப்படி பார்க்குறாங்க எல்லாருமே? பாருங்கள், நான் கேட்குறேன் எல்லாரும் வந்து அவங்களோட பர்சனல் நடவடிக்கைகள் பூரா கதவை திறந்து வச்சுட்டாருன்னு மேற்கொள்ளாங்க. என்ன கேள்வி? பாருங்க, இல்லை எது வெளியில் தெரியணுமோ அது வெளியில் சொல்லுவாங்க, எது தெரிய வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்களோ சொல்ல மாட்டாங்க. இது ஒரு கேள்வியே இல்லை சார். ஐ டோன்ட் அக்செப்ட் திஸ். தேங்க்யூ.